வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இந்த வாரம் ரா ஷோ ஆரம்பித்த உடனே ஒரு கார் வருதுங்க. காருக்குள்ளே ரோமன் ரெயின்ஸ் கடும் கோவத்தில் வராரு. போன வாரம் தன்னுடைய பிரதர் ஜேக்கப் தானே அட்டாக் பண்ணியிருப்பார்ல, அதை பற்றி பேசுறதுக்காக போகிறாரு. பட் ஆனால் ஆடம் பிஎஸ் ஸ்ட்ரிக்டாக ஒரு விஷயத்த சொல்லிடுறாரு. ரோமன், நீங்கள் பேசுறது சரியான விஷயம் தான், ஆனால் ஜேக்கப் இன்னும் இந்த அரங்கத்துக்குள்ளே வரல, அவன் வரதுக்கு நாட்கள் கொஞ்சம் ஆகும், ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் காத்திருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு திரும்பும்போது அந்த இடத்துல செத் ரோலன்ஸ் வந்து நிற்கிறாரு. செத் ரோலன்ஸ் ரோமன் ரெயின்ஸை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, இது என்னோட டைம், நான் ஷோ ஆரம்பிக்க போகிறேன், நீ இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ரோமன் ரெயின்ஸும் போயிட்டாரு. அண்ட் போகும்போது கோவத்தின் உச்சத்தில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. வாங்க இன்னைக்கான ரா ரிவ்யூவை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா, தினமும் போகிற செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் நடந்த நிகழ்வுகள். ஷோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் தான் இன்னைக்கு ராவை கிக் ஆஃப் பண்ணுறாரு. செத் ரோலன்ஸ் வரும்போதே பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸை கொலவரித்தனமாக பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாரு. செக்யூரிட்டி கைட்ஸு, அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் இருக்கிற ரெஃப்ரீஸு, பிரான் பிரேக்கர் கொடூரத்தின் உச்சமாக இன்னைக்கு செத் ரோலன்ஸ் அட்டாக் செய்யும்போது எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு அவரை சமாதானப்படுத்தி இந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போகலான்னு முயற்சி பண்ணாங்க. எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லிட்டு மண்டையாட்டிட்டு தான் போனார். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் அந்த இடத்துல ஓடி வந்து மீண்டும் ஒரு ஸ்பியரை பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸுக்கு போட்டுட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு தான் யார் அப்படிங்கிறத செத் ரோலன்ஸுக்கு மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு நம்ம பிரான் பிரேக்கர். போன வாரம் ரக்ஸனே கிட்ட ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா பேசின விஷயங்கள் உனக்கு தெரியும், உனக்கான வாய்ப்புகள் இவங்க தரமாட்டாங்க, நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் லிவ் மார்கன், ரக்கெல் ராட்ரிகஸ் மற்றும் ஜேடி மெக்டனோ இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது, போன வாரம் நீ ஃபின் பேலர்கிட்ட என்ன பேசின அப்படின்னு கேட்கும்போது நத்திங், அவன் தான் வந்து என்கிட்ட பேசினான். நான் பாரு, ஃபின் கிட்ட பேசுகிறது நம்ம ஃபேமிலிக்கு சரியில்லை, அவன் நம்ம ஃபேமிலியை விட்டு ஒதுக்கப்பட்டவன், அது உனக்கு நல்லாவே தெரியும்ல, அதனால நீ அவன்கிட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி லிவ் மார்கன், ரக்கெல் ராட்ரிகஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இவருக்கு புத்திமதியாக சொல்கிறாங்க. ரெக்ஸனே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு தெரியும், நமக்கு நம்ம ஃபேமிலி தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ரெக்ஸனே சொன்னாலும் ரெக்ஸனேவுடைய கண்ணில் அந்த டைட்டிலுக்கான இயக்கம் இருக்குது. அதாவது அந்த உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் தனக்கு வேணும் அப்படிங்கிற இயக்கம் தெரியுது. அடுத்ததாக ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், ஃபின் பேலருக்கும் ஜேடி மேக்டனுக்கும் ஒரு மேட்ச்சு. இந்த மேட்சை பற்றி சொல்லணும்னா இதில் ஒரு ஹிட் அண்ட் டீட்டெயிலான ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த மேட்ச்சில் எப்படி ஜேடி மேக்டனும் ஃபின் பேலர் வீழ்த்துறாருன்னு அதை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன், சரிங்களா? இந்த மேட்ச்சில் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா டாமினிக் வந்து ஃபின் பேலரை அட்டாக் பண்ணிட்டாருங்க. இதை ரெஃப்ரி ஜெசிகாக்கா பார்த்துட்டாங்க. நீ அவனை அடித்த, நீ தொட்ட, நான் பார்த்தேன், அதனால் இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. டாமினிக்கும் பார்த்தீங்கன்னா போக மாட்டேன்னு சொல்கிறாரு. எப்படியோ டாமினிக் இந்த இடத்த விட்டு அனுப்பி விட்டாங்க. பட் ஆனால் லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விளையாட்டுத்தனம் பண்ணுறாங்க. அதாவது எப்படின்னா ரிங்குக்கு மேலே ஏறி அந்த ஃபின் பேலர் மேட்சை பார்த்தீங்கன்னா கெடுக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் இருக்குது, இவங்க கையில் ஹேம்பர் இருக்குதுங்க, சுத்தியில் எடுத்து ஃபின் பேலர் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ரெஃப்ரி அக்கா அதை தடுத்துருத்தாங்க. ஆனால் அந்த ஹேம்பரை மெதுவாக பார்த்தீங்கன்னா ரெக்ஸனே கிட்ட கேட்சப் பண்ணிட்டாங்க. நான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இவங்க பின்னாடி ஹேம்பர் இருக்குதா, அதை அப்படியே பார்த்தீங்கன்னா ரெக்ஸனே கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ ரெக்ஸனே கிட்ட ஹேம்பர் இருக்குது. கரெக்டாக ஃபின் பேலர் பார்த்தீங்கன்னா அந்த ரோப்பு கிட்ட வரும்போது ரெக்ஸனே ஃபின் பேலருடைய முகத்திலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹேம்பர் எடுத்து தாக்கியிருக்கிறாங்க. கரெக்டாக அந்த முகத்திலேயே தாக்குனதுனால இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வந்து தோற்று போயிட்டார். ஸோ இன்றைக்கி ஃபின் பேலர் தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஹேம்பர். அந்த ஹேம்பரை உபயோகப்படுத்தினது ரெக்ஸனே. ஸோ ரெக்ஸனே கடைசியில் பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபேமிலி தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஃபின் பேலருக்கே துரோகம் பண்ணிட்டாங்க. பேக் ஸ்டேஜில் பிரான் பிரேக்கர் மற்றும் ஆஸ்டின் தேரி பேசிகிட்டு இருக்காங்க. யாரை பற்றி? போன வாரம் பார்த்தீங்கன்னா ஜோ ஹென்ரி பேசின நிகழ்வை பற்றி. பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா டப்பிங்லாம் பேசுகிறாருங்க, அதாவது மிமிக்ரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. லோகன் பாலுக்கு கோவம், ஏன்னா ஜோ ஹென்ரி அப்படின்னு பேரை சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? பால் பால் ஃபயர் லோகன் பால் அப்படின்னு பாட்டு பாடினார்ல, அதான் ஞாபகம் வருது. அந்த இடத்துக்கு பால் ஹேமன் வந்தோடனே எல்லாருமே சீரியஸ் ஆகிட்டாங்க. இன்றைக்கி நீ செத் ரோலன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்ட, பட் ஆனால் இது ஆரம்பம் தான், பேக்லாஸில் நீ அவனை பீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த லெவலை நோக்கி போக முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி லோகன் பால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எப்படியாவது நம்ம ஜோ ஹென்ரியை சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பெண்டாவுடைய நேரம். பெண்டா மற்றும் ஜெவன் ஈவன்ஸ் இவங்க ரெண்டு பேருமே டாக் டீமாக இணைந்து ரூசேவ் அண்ட் 810 பேஜுக்கு இடையிலான ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போகுது.
டாக் டீம் மேட்ச் இருக்கான காம்பினேஷனை பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்குல்ல. கூடியம் சீக்கிரம் இவங்களுக்குள்ள ஒரு ஃபேட்டல் 4-வே இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நம்ம எதிர்பார்க்கலாம் போல இருக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் நல்லா கொண்டு போகிறாங்க. இந்த மேட்சை பொறுத்து நான் சொல்லணும்னா பெண்டா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஈத்தன் பேச்சுக்கிட்ட மாற்றிக்கிட்டாரு. ஈத்தன் பேஜ் கரெக்டாக ரூசைவு கிட்ட இவர் அனுப்பிட்டார். ஆனால் ரிங்கில் இருக்கிறது ஈத்தன் பேஜும் பெண்டா தான். பெண்டாவை கீழே தள்ளி விட்டாரா, ரெஃப்ரியை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டாருங்க. ரெஃப்ரி இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கல. அதாவது ரூல்ஸை மீறி பெண்டாவை வெப்பன்ஸ் எடுத்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது அந்த டேபிளில் தூக்கி போட்டது அப்படி அடிக்கக்கூடாதான். அப்படி அடித்ததுனால பெண்டா கொஞ்சம் வீக் ஆகிட்டார். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ஈத்தன் பேஜ் பார்த்தீங்கன்னா இன்டர்கான்டினென்டல் சாம்பியனான பெண்டாவையே வீழ்த்தி வின் பண்ணிட்டார். அதாவது ஒரு டீம் ஒர்க்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரூசேவும் ஈத்தன் பேஜும் இருந்ததுனால பெண்டாவையும் ஜெவேன் ஓவன்ஸையும் வீழ்த்துற ஒரு நிகழ்வு நடந்திருக்குது. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு டீமாக மாறி இருக்கிறாங்க. இன்டர்கான்டினென்டல் சாம்பியனையும் பீட் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பின்பு ராவுடைய ஜென்ரல் மேனேஜராக இருக்கிற ஆடம் பியர்ஸ் பார்த்தீங்கன்னா புதிய ராவுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கும் சோல் ரூக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எஸ், NXTலேருந்து சோல் ரூக்கா அஃபிஷியலி மண்டே நைட் ராஸ்டர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள வெல்கம் பண்ணி அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஆஃபர் பண்ணி அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணதுக்காக தான் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. சோல் ரூக்கா பார்த்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு பெக்கிலேஜ் வராங்க. பெக்கிலேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னுடைய டைம், அதாவது இந்த நேரம் வந்து எனக்காக ஒதுக்கப்பட்டது, ஆனால் நீங்கள் அதை கேன்சல் பண்ணிவிட்டு சோல் ரூக்காவோடைய கான்ட்ராக்ட்ஸை நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போ அவ்வளோ பெரிய ஆளா, நான் ஒரு இன்டர்கான்டினென்டல் சாம்பியன், ரெசல்மேனியா மெயின் ஈவென்ட், எனக்கு கொடுக்காததை இவளுக்கு கொடுக்குறீங்களேன்னு சொல்லிட்டு சண்டை இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் சண்டை பெருசாகவே ஆகுது. ஒரு கட்டத்தில் சோல் ரூக்காவை கன்னத்துலேயும் அரையலான்னு சொல்லிட்டு சோல் ரூக்காவோட கன்னத்தில் தான் அரையிறதுக்கு பெக்கிலேஜ் கையை வாங்குறாங்க. ஆனால் சோல் ரூக்கா தள்ளிட்டாங்க. அந்த அடி பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸோட கன்னத்துலேயே விழுந்துட்டு ஒரு ரா ஜென்ரல் மேனேஜர் கூட பார்க்காம என்னுடைய கன்னத்துலேயே அரைஞ்சிட்டல அப்படின்னு கோவப்பட்டு போகிறாங்க. அண்ட் இதே நேரத்தில் தன்னை தானே அட்டாக் பண்ண வந்தாங்க. அதனால் சோல் ரூக்கா பார்த்தீங்கன்னா பெக்கிலேஜுக்கு ஒரு ஸ்பிளாஷை போட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ சோல் ரூக்கா இதுக்கப்புறமா இன்டர்கான்டினென்டல் சாம்பியனுக்காக மோதுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். அதன் பின்பு ஜிம்மி அண்ட் ஜே உசோஸ் பேக் சீசன் நடக்கும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய பிரதர்கிட்ட நாங்கள் பேச போகிறோம். ஜேக்கப் வந்து ஒரு வேர்வொல்ஃபாக இருக்கலாம், ஆனால் ரோமன் ரெயின்ஸ் முன்னாடி ஒரு குழந்தையான ஒரு வேர்வொல்ஃப் தான். நாங்கள் இந்த ஸ்டோரியில் தலையிட போகிறது கிடையாது. ரோமனுக்கும் ஜேக்கப்புக்கும் இடையில் தனியாக நடக்கிற ஒரு விஷயம். இதில் நாங்கள் தலையிட போகிறது கிடையாது. பட் ஆனால் ஜேக்கப்போடைய அடுத்தடுத்த முகல்கள் எப்படி இருக்கும், அவன் எப்படி சண்டை போடுறான் அப்படிங்கிறத பற்றி ரோமன் ரெயின்ஸ் ஆராய்ச்சி பண்ண சொன்னார். அதை பற்றி நாங்கள் ரோமன் கிட்ட சொல்லதுக்காக வந்திருக்கிறோம். அதாவது ஸ்மாக்டவுனில் அவன் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணான், அவன் எப்படி வந்து ஸ்மாக்டவுனில் வந்து எங்களோட மேட்ச்சில் டிஸ்ட்ராய் பண்ணான், இதெல்லாம் பற்றி நாங்கள் வந்து ரோமன்கிட்ட சொல்லதுக்காக வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ரூம்குள்ளே போய் பேசியிருக்கிறாங்க. அது என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத நமக்கு காட்டலை. அதுக்கப்புறமா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஜோ ஹென்ரியுடைய நேரம். ஜோ ஹென்ரி பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் லோகன் பாலை பார்த்து பால் யுவர் ஃபயர் லோகன் பால் அப்படின்னு பாடிட்டு இருக்காரு. இதை பார்த்தா லோகன் பால் சும்மா இருப்பாளா, ஏல என்னெல்லாம் உங்கள் வீட்டில் அண்டாவை காண போன மாதிரி எப்போ பார்த்தாலும் ஃபயர் லோகன் பால்னு சொல்லிட்டு இருக்கிற, இந்த டிகே குரூப்ஸை இதை ஃபயர் பண்ண சொல்லலை, நீ சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் ஆஸ்தின் தேரி கொஞ்சம் கூல் டவுன் பண்ணுறாரு. நீ கூலாவு, நான் இன்றைக்கி அவனை சமாளிச்சுக்கிறேன்னு. ஏன்னா இன்றைக்கி ஆஸ்தின் தேரிக்கும் ஜோ ஹென்ரிக்கும் ஒரு மேட்ச் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இடைப்பட்ட நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா இவரை பற்றி தப்பாக பாடினதுனால பொறுத்து பார்த்தார் லோகன் பால். பொறுக்க முடியல. ஒரு கடத்தில் ஜோ ஹென்ரி அட்டாக் பண்ணிட்டாரு. டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. மேட்ச் டிஸ்குவாலிஃபை ஆயிடுச்சு. டிஸ்குவாலிஃபைல ஜோ ஹென்ரி தான் வின்னர். இவங்க மாறி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் டீம் வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க. பட் ஆனால் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸை அட்டாக் பண்ணதுக்காக அந்த இடத்துக்கு பிரான் பிரேக்கர் வந்திருப்பார். பிரான் பிரேக்கர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கல. ஸோ பிரான் பிரேக்கர் வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸை அடிச்சு தவசம் பண்ணுறாங்க. பிரான் பிரேக்கர் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸில் இருக்கிற மாண்டஸ்க்கு ஒரு ஸ்பியர் போடலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு செத்ரோலன்ஸ் வந்துட்டார். செத்ரோலன்ஸ் கரெக்டாக பிரான் பிரேக்கரோட காலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு அவர் அட்டாக் பண்ணி அவர் ஒரு சம்பவம் பண்ணுறாரு. இதை ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல மூமெண்ட். அதை நான் உங்களுக்கு வீடியோவே காட்டுறேன் சின்னதாக. கரெக்டாக இந்த இடத்துல மாண்டஸ் பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸுக்கு கிட்ட வந்து மேலேருந்து குதிக்கணும். கரெக்டாக செத்ரோலன்ஸ் கிட்ட வரும்போது அவர் பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சிறாரு. குனியும் போது மாண்டஸ் மேலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணுறாரு. அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்ததுங்க. செம்மையாக ஜம்ப் பண்ணார். ஆனால் அவர் ஜம்ப் பண்ணதுக்கப்புறமா செத்ரோலன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ஷன் மாறிட்டார். அதனால் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் செத்ரோலன்ஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பியரை போட்டு மீண்டும் செத்ரோலன்ஸை விட நான் ஒரு டாமினேட்டான ஆள் தான் அப்படின்றத நிரூபிச்சுட்டாரு. ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா செத்ரோலன்ஸாக பிரான் பிரேக்கரா அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூச்சர் பிரான் பிரேக்கர் தான் தேவை அப்படிங்கிறத ரொம்பவே ஆணித்தரமாக நம்ம முன்னாடி காட்டுறாரு. பார்த்தீங்களா?
அப்புறம் வாட் இஸ் நெக்ஸ்ட் ஜட்மெண்ட் டே, த டாமினிக் இஸ் மிஸ்டீரியோ பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் மெகா சாம்பியன், லே மோர்கன் உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன். ஸோ இதுக்கப்புறம் எங்களோட கோல் என்ன, நாங்கள் வந்து இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபின் பேலரை நோக்கி போக போகிறது இல்லை. ஆனால் ஃபின் பேலர் எங்களை நோக்கி வந்தால் கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவோம். ஜேடி இன்னைக்கு ஃபின் பேலரை வீழ்த்திட்டேன். அதே மாதிரி ரக்ஸனே மற்றும் ராட்ரிகஸ் ரெடியாக இருக்கிறாங்க உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்காக. அந்த கோல்டை எங்களோட உமன்ஸ் டிவிஷனுக்கு கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு நோட் பண்ணிங்களா, மிதியெல்லாம் ஜட்மெண்ட் இல்லை, மாமி ரியா ரிப்ளை மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ பார்த்தா பொம்பளை. அதுக்கப்புறமா ஓபா ஃபெமியோடைய நேரம், ஓப்பன் சேலஞ்ச் ஃபார் த ஓபா ஃபெமி. யார் தன்னை எதிர்கொள்ள போகிறார்? சரி, பிராக் லெஸ்னர் மாதிரி ஒரு பெரிய ஆளாக வருவார் பார்த்தா சர்ப்ரைஸ், பிராக் லெஸ்னரோட பெரிய ஆள் வந்திருக்காருங்க. வேறு யார்? அக்கீரா தொசோவா. வாவ், சும்மா இல்லை, சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சரி, அகிலா தோசாவும் ரெடியாக இருக்காது சண்டை போடுறதுக்கு. பட் ஆனால் ஓட்டி சொல்கிறாரு, அவனாண்ட நீ சண்டை போடாத, நான் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டிஸ் பார்த்தீங்கன்னா முன் வந்து நிற்கிறாரு. ஆக்சுவலி ஓட்டிஸுக்கும் ஓபா ஃபெமிக்கும் NXT நார்த் அமெரிக்கன் சாம்பியன்ஷிப்புக்காக ஒரு மேட்ச் நடந்திருக்குது. ஸோ இப்போ அந்த ரீமேட்ச் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்துக்க மாட்டீங்க, NXTல நடந்திருக்குது. ஸோ இந்த மேட்ச்சில் ஓபா வந்து ஒரு பவர் ரெஸ்லர் எப்படிங்கிறத குறிப்பிட்டதுக்காகவே ஒரு மேட்ச் நடத்திருக்காங்க போல இருக்குது. ஏன்னா ஓட்டிஸ் கொஞ்சம் வெயிட்டான ஆள் தானே. ஸோ அப்படியே மேலே தூக்கி எரிஞ்சு நான் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ஆள் அப்படிங்கிறத இன்றைக்கி காட்டியிருக்காரு ஓபா. ஸோ ஓபா ஓட்டிஸை ரொம்பவே க்ளீனாக சிறிது நேரங்கள்லேயே வீழ்த்திட்டார். பேக் ஸ்டேஜில் ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் ஜோ ஹென்ரி இருக்கும்போது அந்த இடத்துக்கு சத்ரோலன்ஸ் வர்றாரு. வரும்போது விஷனை பற்றி பேசும்போது ஸ்ட்ரீட் ப்ராஃபிஸ் சொல்கிறாங்க, நீ நிப்பாட்டு, இங்கே இருக்கிற யாரும் உன்னை நம்ப போகிறது கிடையாது. ஏன்னா நீ விஷன் கூட சேர்ந்துட்டு என்னென்ன கொடுமைகள் பண்ண அப்படிங்கிறது தெரியும், அதை உருவாக்குனதே நீ தானே. அதனால் யாரும் உன்னை ஏற்றுக்க போகிறது கிடையாது. இந்த கம்பெனியில் நாங்கள் வந்து உன்னை அகென்ஸ்டாக தான் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவார். பட் நான் செத்து என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய உதவி அப்படிங்கிறது எனக்கு தேவை கிடையாது, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எக்கேடு கெட்டு போய்க்கோங்க, என்னோடய எய்முங்கிறது ப்ரான் பிரேக்கர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ சத்ரோலன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு இவங்க முன் வந்து நிற்கலை. பட் ஆனால் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம். அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பாட்டு இடையிலான கான்ட்ராக்ட் சைனிங் நடக்க போது அந்த கான்ட்ராக்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆடம் பீஸ் கேட்காரு. ஆடம் பீஸும் பார்த்தீங்கன்னா தெளிவாக விளக்கிட்டு இருக்காரு. கோவப்பட்டு ரோமன் ரெயின்ஸ் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்காருன்னு காட்டுறாங்க. அது என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு காட்டலை காய்ஸ். அதுக்கப்புறமா இயோஸ்கா இருக்கிறாங்கல்ல, அவங்களும் ஆஸ்காவும் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு சினிமாட்டிக் லெவல் ஒரு செக்மெண்ட் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் பேக்லாஷில் இயோஸ்காய்க்கும் ஆஸ்காவுக்கும் ஒரு மேட்ச் இருக்குல்ல, அதுக்காக இப்படி ஒரு நிகழ்வை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் காய்ஸ், நெக்ஸ்ட்டு ஒரு மேட்ச்சு, அதாவது எல் கிராண்டே அமெரிக்கானோ டீம் வெர்சஸ் எல் கிராண்டே ரே அமெரிக்கானோ. அதாவது இவ்வளோ நாள் எல் கிராண்டே அமெரிக்கானோ, அதாவது ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானோ அவர் தானே 2 பேரும் வச்சுருந்தாரு. இப்போது நம்ம ஓஜி எல் கிராண்டே அமெரிக்கானவும் தான் பின்னாடி 2 பேரும் வச்சுருக்காரு. ஆக்சுவலி அந்த மாஸ்க்கை போடாமே விட்டுருக்கலாம், அது யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுது, அது அமெரிக்கன் மேடு தான், நல்லாவே தெரியுது. ஸோ அமெரிக்கன் மேட் இதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இந்த மாஸ்க் விசஸ் மாஸ்க் மேட்ச் நடக்கும்போது கண்டிப்பாக இந்த ஒரிஜினல் எல் கிராண்டே அமெரிக்கானோ தோற்று போயிடுவார். தோற்றதுக்கப்புறமா இவங்கெல்லாம் மாஸ்க் கழுத்தி நாங்கள் தான் ஜேட் கேபிள், நாங்கள் தான் வந்து ஆல்ஃபா அகாடமி அப்படிங்கிறத நிரூபிப்பாங்க போல இருக்குது. ஸோ மாஸ்க் விசஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா மே 30 தான் நடக்குது, அதுவும் மெக்சிகோவில் நடக்குது. அதே மாதிரி நம்ம தற்போதைய டூப்ளிகேட் எல் கிராண்டே அமெரிக்கானோ அப்படின்னு சொல்லப்படுற எல் கிராண்டே அமெரிக்கானோ கேரக்டரில் இருக்கிற லுட்வி கேசர் மற்றும் ஒரு டீம் மெம்பர்ஸோட இந்த மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச்சில் ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானாவும் அவரோட டீமும் வின் பண்ணிட்டாங்க. பிகாஸ் கண்டிப்பாக அந்த மாஸ்க் விசஸ் மாஸ்கில் ரியல் எல் கிராண்டே அமெரிக்கானோ தோக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு முன்னேற்றமாக இந்த மேட்ச்சில் வச்சு இதில் அவர் ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்புறம் ஜான்சனா ஹிஸ்டரி மேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேக்லாஷில் ஒன்று சொல்ல போகிறாரு. சரி, என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ராலன்ஸ்க்கும் பிரேக்கருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா WWE நடத்த போகிறாங்க. இது அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா யுனைடெட் சாம்பியன்ஷிப்புக்காக ட்ரிக் வில்லியம்ஸ் சாமி ஜயன் ஃபார் தி ரசல்மேனியா ரீ மேட்ச் நடக்க போகிறது. அதுக்கப்புறமா டானாசன் ஹூ இஸ் த பார்ட்னர் அண்ட் த மிஸ் கிட் வில்சனுக்கு இடையிலான ஒரு டாக் டீம் மேட்ச் பேக்லாஷ் டாம்பாவில் நடக்க போகுது. அதுக்கப்புறமா இயோ வெர்சஸ் ஆஸ்கா, இது ஆல்ரெடி நம்ம சொல்லி. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ஜேக்கப் பாட்டு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. அண்ட் இப்போ நம்ம மெயின் ஈவென்ட் நேரத்துக்கு வந்து விட்டோம். ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் பாட்டு இடையிலான கான்ட்ராக்ட் சைனிங். இவங்க என்ன பேசினாங்க, பேசிய வார்த்தைகள் பெருது, அவங்க என்ன நடந்தது பெருசு, இதெல்லாம் சொல்லணும்னா அதுவே ஒரு 12 நிமிஷம் வீடியோ ஆகும். ரிவ்யூவே பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துல சொல்லணும்னு நினைக்கிறேன். அதான் 12 நிமிஷத்துக்கு சொன்னால் விடிஞ்சிடும். ஸோ அதனால் அதை தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரெஸ்லிங் கிங் 2ல, பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்துக்குவாங்க. பட் ஆனால் ரிவ்யூவில் நம்ம ஒரு சில விஷயங்களை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம், அதை பற்றி பார்க்கலாம்.
ரோமன் சொல்றாரு சோலோ சிக்காவை மூலியம் தான் நீ டபிள்யூக்கு வந்த அப்படின்னு சொல்கிறேன். நான் சோலோ சிக்காவே டபிள்யூ கூட்டிகிட்டு வந்து நான் தான், எப்படி பார்த்தாலும் டபிள்யூக்கு வரதுக்கு காரணம் நான் தான். இந்த டாங்கான் மரணப்பிடி, அதாவது டாங்கான் ஃபினிஷர் இருக்குல்ல, அதை தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸுக்கு போன வாரம் வந்து ஜேக்கப் பாட்டு போட்டிருப்பாரு. அந்த ஃபினிஷரை நம்ம குடும்பத்தில் தடை செய்யப்பட்ட ஃபினிஷர், நம்ம குடும்பத்தில் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, முடிப்பாக ட்ரைபல் சீஃபுக்கு யூஸ் பண்ணவே கூடாது, நீ அதை யூஸ் பண்ணியிருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஜேக்கப் பாட்டு என்ன சொல்கிறது தெரியுமா, இந்த குடும்பத்தில் நான் வந்து ஒவ்வொரு டாலரையும் கஷ்டப்பட்டு சேர்த்து தான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறேன். ரோமன் ரெயின்ஸ் நான் வந்து டாங்கான் மரணப்பிடி, அதாவது டாங்கான் டெத் ட்ராப் அந்த ஃபினிஷர் பேர், அதை மீண்டும் உனக்கு உபயோகப்படுத்தி உன்னை தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸை மீண்டும் அடிக்க போகிறாரு. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் அடிக்க முன்னாடி ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் பாட்டை பற்றி என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ கிளவ மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதில் கடுப்பாகி ஜேக்கப் பாட்டை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பாரு. அந்த டைட்டில் எடுத்து ஜேக்கப் பாட்டோ அடிக்கலான்னு ட்ரை பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் ஜேக்கப் பாட்டோ மீண்டும் அந்த டாங்கான் மரணப்பிடி, அதாவது டெத் ட்ராப் அப்படிங்கிற ஃபினிஷரை மீண்டும் பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு உபயோகப்படுத்துட்டாரு. கரெக்டாக அந்த டேபிள் மேலேயே ரோமன் ரெயின்ஸை படுக்க வச்சு ஒரு மரணப்பிடியான ஃபினிஷரை இன்னைக்கு ரோமன் முன்னாடி காட்டி, அதாவது போன வாரம் பயன்படுத்தி எப்படி ரோமன் ரெயின்ஸை கதற விட்டார், அதே போல் இன்றும் பார்த்தீங்கன்னா அந்த டாங்கான் மரணப்பிடி ஃபினிஷரை உபயோகப்படுத்தி மீண்டும் ரோமன் ரெயின்ஸை கதற விட்டுட்டாரு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா மூச்சு விட முடியாமல் இருக்கிறாரு. அப்போ ஜெண்டர் மேனேஜர் ஆடம் பீஸ் தான் வந்து காப்பாற்றுறாரு. பட் இருந்தாலும் ரோமன் ரெயின்ஸை மீண்டும் அடித்து விட்டு கெத்து காட்டி விட்டார் ஜேக்கப் பாட்டோ. இதோட இன்னைக்கு மண்டே நைட்டாக முடிக்கிறாங்க. தொடர்ந்து 2 வாரமாக ரோமன் ரெயின்ஸ் ஜேக்கப் பாட்டியிடம் அடி வாங்கி கொண்டே இருக்கிறார். இந்த டாங்கான் மரண பிடியில் ரோமன் ரெயின்ஸ் டேப் அவுட் பண்ணுவாரா என்பதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கான ரா ரிவ்யூ எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.